அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயிற்சி நூல் மொட்டு பருவம் 2. உள்ளடக்கம்: வழியை கண்டுபிடி, கொழுக்கட்டை விருந்து, பூம்வண்டியில் ஒரு பயணம், வீம்பு வேண்டாமே, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சிறுக சிறுக, வழியை கண்டுபிடி. இதுக்கு நீங்க கலர் பண்ணணும். குடைக்கு உரிய வண்ணங்களுடன் இணைப்போம். இதே மாதிரி இந்த டிசைன்ல இந்த கொடையில என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது இங்க ரவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதை நீங்க மேட்ச் பண்ணணும். உரிய படத்துடன் இணைப்போம். இது கலர்ஸ் இந்த சைடு இருக்கு, பிரஷ் இந்த பக்கம் இருக்கு, பட்டம், நூல். இது மரச்சேர், மரத்திலிருந்து தயாரிச்சிருப்பாங்க. அணில், கொய்யாப்பழம். விடுபட்ட இடத்தில் பொருத்தமானதை இணைப்போம். இங்க டிவி இருக்கு, இங்க ரிமோட்ல சேனல் மாத்தினா இங்க டிவி ஓடுது. அடுத்து இங்க மெழுகு, தீக்குச்சி, மெழுகு எரியறது இங்க இருக்கு. இங்க டெய்லரிங் மிஷின், நூல்கண்டு, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. இங்க ட்ரெஸ் இருக்கு, அதை நீங்க மேட்ச் பண்ணணும். நாய்க்குட்டியை கண்டுபிடித்து வட்டமிடுவேன். இங்க இருக்கு நாய்க்குட்டி, இங்க வட்டம் போட்டிருக்கோம். அதுதான் அவங்க நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறாங்க. அந்த நாயோட போட்டோ ஒட்டுறாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சு வட்டமிட்டிருக்கோம். எழுத்துக்களை கண்டுபிடித்து வண்ணமிட்டு வரிசையில் எழுதுவேன். இங்க ஈ இருக்கு, ஆ இருக்கு. இது மாதிரி இந்த எழுத்தெல்லாம் நீங்க கலர் பண்ணணும். இங்க ஓ, ஐ, ஆ, உ, ஔ. ஏ, ஓ, உ, இ. இது ஏ. இதை எல்லாத்தையும் நீங்க ஆர்டரா எழுதணும். பிடித்த வண்ணமிடுவேன், எழுத்துக்களை வரிசையாக எழுதுவேன். இதுக்கெல்லாம் நீங்க கலர் பண்ணணும். இது என்னது? இது தக்காளி. இக்கு, இங்கு, இச்சு, இங்க இஞ்சு வரும். இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இந்து, இழு, இல்லு, இரு, இன்னு. இங்க இவ்வு வரணும். இவ்வு, இங்க கேழ்வரகு, இழு வரணும் இந்த இடத்துல. கா முதல் நா வரை எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன், வட்டமிடுவேன். இங்க கா, ஙா, டா, இந்த ஆ வரிசை எல்லாத்தையும் நீங்க வட்டம் போடணும். எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்குவோம். இங்க என்ன இருக்கு? பட்டம், ஆலமரம்,
கீழர், கடல், இது உழவர். கா முதல் நா வரை எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன், வட்டமிடுவேன். அதே மாதிரி இங்க ஆ வரிசை வந்து நீங்க வட்டம் போடணும். எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்குவோம். இது என்னது? இது நாய், இறால், இங்கே ஓணான், காளான். செகண்ட் லெசன் கொழுக்கட்டை விருந்து. அழகு தோட்டம். தோட்டத்திலே வண்ணப்பூ, சின்ன தேனி பாடுது, மாடு மேயுது, கன்று ஓடுது, உயரமான மரத்தில் பழம், பச்சை கிளி கொத்துது, அழகு தோட்டம் இழுக்குது, ஆட்டம் போட ஆசை பொங்குது. கிண்ணம், சிரி, மிதிவண்டி, நெல், அணில், தம்பி, தயிர், பள்ளி, விழி, வாளி, நன்றி, சனி. பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். இங்க கிணறு, கிளை, கி, சிங்கம், சிலந்தி, சி. இது கரடி, மூடி, டி, மணி, ஆணி, நீ. இது திரை, திராட்சை, தி, மயில், குயில், ஈ. பூரி, நரி, ரி, எலி, பள்ளி, லி. இங்கே விளக்கு, விறகு, வி, கிளி, கோமாளி, லி, விசிறி, பன்றி, ரி. நீ, ஜி, நீ, பி, மீ, ழி, நீ. இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இங்க ஈ வரிசை கொடுத்திருக்காங்க. எந்த ரெண்டு எழுத்து சேர்ந்தா ஈ வரிசை வரும்? இக்கும் ஈயும் சேர்ந்தா கீ வரும், இங்கும் ஈயும் சேர்ந்தா நீ வரும். அது மாதிரி நீங்க இதை ஃபுல்லா ஃபில் பண்ணணும். விட்டுற இடத்துல எல்லாம் ஃபில் பண்ணணும். இங்க இன் வரும், இங்க பி, இங்க ரி, இங்க இழ் வரணும், இங்க ஈ. இரியும் ஈயும் சேர்த்தாதான் ரீ வரும். இங்க ஈ வரிசை ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. எழுதி பழகுவேன். இந்த டாட்ஸ் மேலேயே நீங்க எழுதணும். உரிய படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன், எழுதுவேன். இங்க வந்து நிலா இருக்கு. நிலாவோட முதல் எழுத்து வந்து நீ. அதுக்கு நேரா கோடு போட்டிருக்காங்க. அந்த நீன்றதை இங்க எழுதியிருக்காங்க. இது திரை. அப்போ தீக்கு நேரா கோடு போட்டு இங்க தீன்றதை எழுதணும். கிணறு, கி, சிங்கம், சி. விறகு, வின்றதை கோடு போட்டு இந்த இடத்துல நீங்க வின்றதை எழுதணும். பின்னல், பி, மின்னல், மீ. தி, கி, சி, வி, பி, மீ. எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன். இங்க படத்திலே எழுத்து கொடுத்திருக்காங்க. அந்த எழுத்தை நீங்க எழுதணும். என்ன எழுத்து இது? ரி, நீ, லி. இது நீ, ரி, டி. இங்க ழி, ஈ, லி. படித்து பார்ப்போம். படி, தடி, நரி, கரி, கிளி, வாளி, ஆணி, ஏணி, அள்ளி, பள்ளி, மின்னல், பின்னல். எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம்.
கி லி கிளி, சி ல இந்தி சிலந்தி, க ர டி கரடி. இங்க கணினி, நிலா, சிப்பி. படத்திற்கு உரிய எழுத்துக்களை இணைப்பேன், எழுதுவேன். கரடி, கிளி, கணினி, சிலந்தி, சிப்பி, நிலா. எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். மிளகாய், மயில், எலி. அரிசி, விசிறி, அகழி. படத்திற்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன், எழுதுவேன். அரிசி, அரிசின்றத ஆ ரி சி இதை நீங்க வட்டம் போடணும். அது இல்லாம கீழே அந்த எழுத்தை எடுத்து எழுதணும். அரிசி, மயில், அகழி, மிளகாய், எலி, விசிறி. முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். மேல வண்ணம் கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே முதல் எழுத்தை மாத்தணும்னா என்ன வரும்? கிண்ணம். கிண்ணம். ஆணிக்கு பதிலா ஏணி, கிளிக்கு பதிலா வாளி. நாங்களே படிப்போம். மரத்தில் அணில், வானத்தில் நிலா, காட்டில் சிங்கம், கிண்ணத்தில் தயிர். நாங்களே படிப்போம், எழுதுவோம். எறும்புக்கு பிடிக்கும், கடித்தால் இனிக்கும், பிழிந்தால் சாறு கிடைக்கும், உயரமாக வளர்ந்து நிற்கும். அது என்னது? அது கரும்பு. நானே செய்வேன். சி எழுத்தை கொண்ட சொல் எது? இஞ்சியில சி இருக்கு. அப்போ இஞ்சின்றதை நீங்க டிக் பண்ணணும். கீழ்காணும் சொற்களின் எழுத்துக்களில் இருந்து ஒரு பறவையின் பெயரை கண்டுபிடித்து எழுதுக. கிண்ணம், பள்ளி. அதுல இருந்து என்ன பறவையின் பெயர் நம்ம கண்டுபிடிக்கலாம்? கிளின்றது கண்டுபிடிக்கலாம். எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்குக. இங்க இந்த எழுத்துக்களை முறைப்படுத்தினா என்ன சொல் வரும்? தம்பி, பள்ளி. குறிப்பிற்கு பொருத்தமான சொல் குறியிடுக. பசுமையான புற்கள் இருக்கும், பல வண்ண பூக்கள் இருக்கும். எங்க இருக்கும்? தோட்டத்துல இருக்கும். அடுத்தது தேர்ட் லெசன், பூம் வண்டியில் ஒரு பயணம். பூம் பூம் வண்டி, பூம் பூம் வண்டி, பூம் பூம் வண்டி. ஆயிஷா, நலன், ஜெரின் பயணிகளாம். தலைநகர் டெல்லி, ஸ்ரீநகர், ஆக்ராவில் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டம். பார்க்க அழைக்குது பூம் வண்டி, புறப்பட போகுது ஏறிடுங்க. கீழ் தீனி, பன்னீர், சீதாப்பழம், விண்மீன், நீர், வீரர், கண்ணீர், பீர்க்கங்காய், கீரி. இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இது வந்து ஈ வரிசை கொடுத்துருக்காங்க. இக்கையும் ஈயும் சேர்த்தா கீ வரும். அதே மாதிரி இங்க இச்சு, இங்க நீ, ஈ. எந்த இடத்துலலாம் லெட்டர்ஸ் இல்லாம இருக்கோ அதை நீங்க ஃபில் பண்ணணும். இங்க இல் வரும், இங்க ழி வரும், இங்க ஈ. ஈ வரிசை ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இதை நீங்க படிச்சு பார்க்கணும். எழுதி பழகுவேன்ல வந்து இந்த டாட்ஸுக்கு மேலே நீங்க எழுதணும்.
படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன் எழுதுவேன். இது என்னது? இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது பீர்க்கங்காய். அது பீன்றதுக்கு கோடு போடணும். அந்த எழுத்தையே நீங்க இங்க எழுதணும். பி. சீப்பு சி. கீரை கி. மீன்கொத்தி மீ. இங்க வீணை வி. நீலம் நீ. தீக்குச்சி தி. மறைந்துள்ள எழுத்துக்களை வட்டமிடுவேன் எழுதுவேன். என்னென்ன எழுத்துக்கள்லாம் மறைந்திருக்கு? டி லி ழி. இங்க நீ லி ஈ ரி நீ. இதெல்லாம் நீங்க இந்த கட்டத்துல ஆர்டர் பண்ணி எழுதணும். மீதி வீதி நீதி தீரர் வீரர் கண்ணீர் தண்ணீர். எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். கீரி ஜீரகம் தண்ணீர் தீ. இளநீர் பீரங்கி மீன். படத்திற்கு உரிய எழுத்துக்களை இணைப்பேன் எழுதுவேன். இது என்ன? இது படத்துல இருக்கிறது தண்ணீர் பீரங்கி அடுத்து மீன். கீழே ஜீரகம் இளநீர் கீரி. சொல் உருவாக்குவோம். அவங்களே எழுத்து கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம சொல் உருவாக்கணும். மிதி மீதி விதி வீதி. நிலம் நீலம். படக்கதையை படிப்போம். ஆட கற்கலாமா நீ மயிலா. பாட கற்கலாமா நீங்கள் பாடகரா. கபடி கற்கலாமா நீங்கள் கபடி வீரரா. ஓவியம் கற்கலாமா நீங்கள் யார் ஓவியரா. கப்பலா விமானமா நீ யார். உலகின் அழகான இடங்கள் பார்க்கலாமா அட கணினியா. முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். மேல காகம் இருக்கு. கீழே என்ன வரும்? நாகம் மீன் மான் பாலம் நீலம் நீர் ஏர். நீச்சல் அடி தண்ணீர் பிடி மீன் பிடி பீர்க்கங்காய் பறி. நாங்களே படிப்போம் எழுதுவோம். பள்ளிக்கு போகலாம் பாடம் படிக்கலாம் அருவிக்கு போகலாம் ஆட்டம் போடலாம் கடற்கரைக்கு போகலாம் காற்று வாங்கலாம் சந்தைக்கு போகலாம். சந்தைக்கு போய் என்ன வாங்குவோம்? நம்ம காய்கறி வாங்கலாம். மூன்று படங்களுக்கும் தொடர்புடைய சொல் எது? இங்க டேப் கொடுத்துருக்காங்க. வாளியில தண்ணி இருக்கு. கப்பல் போற இடத்துலயும் தண்ணி இருக்கு. அப்போ தண்ணீர். இங்க சொல்லையும் படத்தையும் இணைத்தால் கிடைப்பது எது? விண்மீன். விண்மீன் என்றது நட்சத்திரம். இதுதான் சொல்லையும் படத்தையும் இணைத்தால் கிடைப்பது. முதல் எழுத்தை மாற்றி புதிய சொற்கள் எழுதுக. இங்க மீதின்னு கொடுத்திருக்காங்க. வீதி பாதி. உரையாடலை படித்து விடை எழுதுக. ஆற்றிலும் இருக்கும் கடலிலும் இருக்கும் அது மீனா? இல்லை, அதற்கு உயிர் இருக்காது. அது கப்பலா? விமலன் கூறியது என்னவாக இருக்கும்? தண்ணீர். படங்களுக்கு உரிய சரியான சொற்களை நிரப்புக. மேல இருக்கிற படம் பள்ளி அடுத்து அள்ளி. எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்குக. இது எழுத்து மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. அதை அரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும்? மிதிவண்டி பன்னீர். படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதுக. நீச்சல் அடி.
குறிப்புகளுக்கு உரிய விடையை டிக் குறியிடுக. இது ஒரு பழம். மஞ்சள் நிறத்தில் இருக்கும். காயாக இருக்கும் போது பச்சை நிறத்தில் இருக்கும். புளிப்பு சுவையுடன் இருக்கும். இது என்ன பழம்? எலுமிச்சை. உரையாடலை நிறைவு செய்க. அது பறக்கும் பறவையா? இல்லை, அது பல வண்ணங்களில் இருக்கும். தேனை உறிஞ்சும். ஓ, அதுவா? அது வண்ணத்து பூச்சி. படித்து பார்த்து சரியான விடையை டிக் செய்க. ஜூலியும் அவள் தோழிகளும் ஓடிப்பிடித்து விளையாட வெளியே வந்தார்கள். ஆனால் அவர்களால் விளையாட முடியவில்லை. ஏன்? மழை பெய்து கொண்டிருந்தது. Fourth lesson, வீம்பு வேண்டாமே. படம் பார்த்து பேசுவோம். விட்டு செல்லாதே. பள்ளி நேரம் முடிந்தது. குழந்தைகள் வீடு சென்றனர். கயல் பென்சில், ஃபாத்திமா எரேசர், முத்து ஷார்ப்னர் மறந்து பள்ளியிலேயே விட்டு சென்றனர். பொருள்கள் கவலைப்பட்டன. மறுநாள் குழந்தைகள் பள்ளி வந்தனர். பொருள்களை தேடினர், கண்டுபிடித்தனர், மகிழ்ந்தனர். இனி மறக்க மாட்டார்கள். நுனி, 7, பரிசு, கதவு, முயல், துடுப்பு, கரும்பு, எறும்பு, குரங்கு, தள்ளுவண்டி. பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். குடை, குளம், கு, சுத்தி, சுறா, சு. ஆடு, கூடு, டு. துடுப்பு, தும்பி, து. நுங்கு, நுரை, நு. புலி, புறா, பூ. இங்க முரம், முயல், மு. கரும்பு, குருவி, ரு. இது எலுமிச்சை, லு. முறுக்கு, எறும்பு, ரு. இது ஊ வரிசை எழுத்துக்கள்லாம் கொடுத்திருக்காங்க. இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். ஊ வரிசை எந்தெந்த எழுத்தெல்லாம் இல்லையோ அதை நீங்க எழுதணும். இங்க சு, இன். அடுத்து உ, இர். இங்க உ, இர். எழுதி பழகுவேன். இந்த டாட்ஸ்க்கு மேல நீங்க எழுத்தை எழுதணும். படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன், எழுதுவேன். இது என்னது? இது புலி. அப்ப பூன்றதுக்கு நேரா நீங்க கோடு போடணும். அந்த எழுத்தை இந்த ரவுண்ட்குள்ள எழுதணும். இது முள்ளம்பன்றி, மு. நுரை, நு. இங்க தும்பி, து. சுரக்காய், சு. குடம், கு. எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன். இது என்ன எழுத்து? இது யு. நு, ரு. நு, லு, லு. டு, உ, ரு. இங்க ழு வரணும். படித்து பார்ப்போம். குருவி, அருவி, புற்று, நாற்று, புழு, இழு. விறகு, இறகு, நண்டு, வண்டு, சுறா, புறா. எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். சுறா, குருவி, துண்டு, நுங்கு. இங்க புழு, முறுக்கு, எலும்பு, உணவு. படத்திற்கு உரிய எழுத்துக்களை இணைப்பேன், எழுதுவேன். இங்க என்ன இருக்கு? முறுக்குன்றத எழுத்துக்களை நீங்க இணைக்கணும். அது இல்லாம இங்க எழுதணும். முறுக்கு, துண்டு, குருவி. இங்க புழு. அடுத்து உணவு, நுங்கு. இது சுறா, எலும்பு. சுவை அறிவோம். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு. இணைப்பேன், எழுதுவேன்.
இங்க என்ன இருக்கு? கார்ப்புன்றது மிளகாய், அதே கார்ப்புன்றதை இங்க எழுதணும். அது மாதிரி புளிப்புன்றது எலுமிச்சை, புளிப்புன்றதை எழுதணும். அந்தந்த படத்திற்குரிய சுவை என்னன்றதை நீங்க எழுதணும், இணைக்கணும். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. எண்ணு பெயர் அறிவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இங்க எத்தனை வாத்து இருக்கு? 4 இருக்கு. அதே மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். 5, 2, 6, 1, 3, 9, இங்கே 8, 7 இங்க வரணும், 10. முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். அருவி. அருவின்றதுல முதல் எழுத்தை மாத்தினா என்ன வரும்? குருவி அப்படின்னு வரும். இங்க அரும்பு, கரும்பு, நண்டு, வண்டு, சிறகு, விறகு. நாங்களே படிப்போம். பறக்கும் புறா, நீந்தும் வாத்து, பாடும் குயில், தாவும் குரங்கு. நாங்களே படிப்போம் எழுதுவோம். எறும்பு, நல்ல எறும்பு, சுறுசுறுப்பான எறும்பு, இனிப்பு தின்னும் எறும்பு. பூனை, நல்ல பூனை, அன்பை காட்டும் பூனை, பாலை குடிக்கும் பூனை. இப்ப இதே மாதிரி நம்ம கீழே யானைக்கும் நாய்க்கும் எழுதணும். யானை என்ன கொடுத்திருக்காங்க? யானை நல்ல யானை, வலிமையுள்ள யானை, கரும்பை தின்னும் யானை. நாய் நல்ல நாய், நன்றியுள்ள நாய், எலும்பை தின்னும் நாய். படத்திற்கு உரிய சொல் எது? படகு. பசி இச்சொல்லுடன் தொடர்புடைய சொல் உணவு. குறிப்பை கொண்டு விடை எழுதுக. இது ஒரு காய், இது உடலுக்கு நல்லது, பச்சை நிறத்தில் இருக்கும், கசப்பு சுவை தரும். அது என்ன காய்? பாகற்காய். பத்தியை படித்து உரிய விடை தருக. மலர்கொடிக்கு பட்டம் விட ஆசை, பட்டம் செய்து நூலில் கட்டினால் பட்டம் தயாரானது, ஆனால் பட்டம் விடவில்லை. ஏன்? காற்று வீசவில்லை. ஃபிஃப்த் லெசன். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாட வேண்டும், ஓய்ந்து இருக்கக்கூடாது. கூடி விளையாட வேண்டும், ஒரு குழந்தையை திட்டக்கூடாது. காலையில் படிக்க வேண்டும், பின்னர் பாட வேண்டும், மாலை விளையாட வேண்டும், பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது. நூறு, சூடு, தூண், கூண்டு, பூங்கா, 3, வள்ளூரு, கூழாங்கல். இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இங்க என்ன வரணும்? இஞ்சியும் ஊயும் சேர்த்தா ஜூ அப்படின்றது வரணும். அடுத்து இங்க என்ன எழுத்து வரணும்? இங்க இந்து வரணும், ஊ. இங்க ழு வரும், இங்க நூ. எழுதி பழகுவேன். இந்த எழுத்து மேல நீங்க எழுதணும். படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன், எழுதுவேன். இது என்னது? இது முதல் எழுத்து வந்து பூண்டு. அப்போ இங்க பூன்றது வரணும். தூண்டில் தூ, மூட்டை மூ. இது கூடு கூ, நூல் நூ, சூரியகாந்தி சு. மறைந்துள்ள எழுத்துக்களை வட்டமிடுவேன், எழுதுவேன். நூ, ழு, லு, யு, நு, உ, ரு, டு, ரு, லு. இதெல்லாம் நீங்க வந்து வட்டம் போடணும்.
அதையே இங்க எழுதணும். படித்து பார்ப்போம். கூடி மூடி சூடி 100 கூறு தூக்கு மூக்கு கூட்டு பூட்டு. எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். சூரியன் கூடு குண்டூசி நூல் தூண்டில். பூட்டு மூங்கில் வல்லூறு வானூர்தி. படத்திற்கு உரிய எழுத்துக்களை இணைப்பேன் எழுதுவேன். இது என்ன இந்த படத்துல கொடுத்திருக்காங்க? குண்டூசி கொடுத்திருக்காங்க. குண்டூசி மூங்கில் கூடு. இங்க என்ன இருக்கு? இது வல்லூறு. வல்லூறு பூட்டு வானூர்தி. இது என்னது? இது நூல் சூரியன் தூண்டில். சொல் உருவாக்குவோம். அவங்க கொடுத்திருக்கிற எழுத்துல இருந்து நம்ம சொல் உருவாக்கணும். சுடு சூடு துளி தூளி முடி மூடி குடம் கூடம். படக்கதையை படிப்போம். ஆடு ஆடு ஓடு ஓடு. அது என்னவாக இருக்கும்? எடுத்து பார்க்கலாமா? சரி எடு. ஆடு ஆடு அட இவன் ஏன் ஆடுகிறான்? அட இந்த ஆடா? ஐ பலூன் ஊது இன்னும் ஊது. ஐ எனக்கு பிடித்த பூசணி. ஆ என் வயிற்றில் காற்று ஊது ஊது. ஓடு ஓடு வாங்க எல்லாரும் ஓடிடலாம். முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். கூண்டு பூண்டு ஏரி. இங்க என்ன வரும்? பூரி 1 3. நாங்களே படிப்போம். பூசணிக்காய் கூட்டு மூங்கில் கூண்டு சிவப்பு நூல் கண்டு புதிய பூட்டு. நாங்களே படிப்போம் எழுதுவோம். சலீம் எதற்கெடுத்தாலும் கத்துவான் பாப்பாவும் கத்துவாள். சலீம் அடம் பிடிப்பான் பாப்பாவும் அடம் பிடிப்பாள். சலீம் சரியாக சாப்பிட மாட்டான் பாப்பாவும் சாப்பிட மாட்டாள். தன்னை போலவே பாப்பா இருப்பதை சலீம் பார்த்தான். இப்போது சலீம் கத்துவதில்லை பாப்பாவும் கத்துவதில்லை. சலீம் அடம் பிடிப்பது இல்லை பாப்பாவும் அடம் பிடிப்பது இல்லை. சலீம் சத்தான உணவை நன்கு சாப்பிடுகிறான் பாப்பாவும் நன்கு சாப்பிடுகிறாள். சலீம் நல்ல அண்ணன் பாப்பா நல்ல தங்கை. சலீம் முன்பு விளையாட மாட்டான் பாப்பாவும் விளையாட மாட்டாள். சலீம் இப்போது விளையாடுகிறான் பாப்பாவும் விளையாடுகிறாள். நானே செய்வேன். குருவி கட்டுவது எது? கூடு. பூட்டு இச்சொல்லில் மணக்கும் எழுத்து எது? பூட்டு இந்த சொல்ல மணக்கும் எழுத்து பூ. சொல்லையும் படத்தையும் இணைத்து தொடர் எழுதுக. பெரிய மூங்கில்ன்றது சொல் இருக்கு, படம் கூண்டு இருக்கு. அப்போ சேர்த்து எழுதணும்னா பெரிய மூங்கில் கூண்டு. இங்க சிவப்பு நூல் கண்டு. பத்தியை படித்து சரியான தொடருக்கு குறியிடுக. பெமினாவின் மிதிவண்டி பழுதடைந்தது. அவளது தந்தை பழுது பார்த்து தருவதாக கூறினார். அதனால் பெமினா பள்ளிக்கு நடந்து சென்றாள். பெமினாவுக்கு மிதிவண்டி ஓட்டத் தெரியும். சிக்ஸ்த் லெசன் சிறுக சிறுக. படிப்போம் கதை சொல்வோம். சிறுக சிறுக. இங்க பேத்தி தாத்தாட்ட என்ன செய்றீங்க அப்படின்னு கேக்குறான். காசு சேர்க்கிறேன் தேவையான நேரத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 2 ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேத்தி கேக்குறாங்க. அதுக்கு வா குளிக்கணும்னு சொன்னியே என் கூட வா அப்படின்னு சொல்லி தாத்தா கூட்டிட்டு போறாங்க.
இங்க நீ வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சொட்டு சொட்டா தானே தண்ணி வருது, இதுல எப்படி குளிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நீ கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வா அப்படின்ன உடனே சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு விளையாடிட்டு வருது. அடுத்தது விளையாடிட்டு வந்துட்ட இல்லையா, போய் குளி அப்படின்ன உடனே சொட்டு சொட்டா வந்த தண்ணி இவ்வளோ நிறைய வந்து சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறா. சொட்டு சொட்டாய் சேர்ந்து வாளி நிரம்பியது அல்லவா, அது போல சிறிது சிறிதாக சேர்க்கும் காசும் என்னவாகும் என்பது புரிந்தது தாத்தா அப்படின்னு பேத்தி சொல்றாங்க. எது வீண், படத்தை உற்று நோக்கு, வட்டமிடுக. இங்க யாருமே இல்ல, ஃபேன் ஓடுது, அதனால மின்சாரம் வீணாகுது. தண்ணீர் வீணாகும் இடம் வந்து இங்க பக்கெட்ல இருந்து தண்ணி வழிஞ்சி ஓடுது, அங்க தண்ணீர் வீணாகுது. அதை நீங்க வட்டம் போடணும். மின்சாரம் வீணாகும் இடம், தண்ணீர் வீணாகும் இடம். எதிலிருந்து எதை அறியலாம்? சிலந்தி வலை கட்டுறது வந்து தொடர் முயற்சி. சேமிப்பு வந்து எறும்பு வந்து சேமிக்கிறது. காகம் பகிர்ந்து உண்ணுதல். முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவோம். இங்க பால் இருக்கு, கீழே வால் கொடுத்திருக்காங்க. நாய், பாய், வயல், முயல். படக்கதையை படித்து நிரப்புவேன். பசி பசி, நான் எலி, இது பந்து, இது பட்டம், இது ஊதல், அட இஞ்சு, ஐ அப்பளம். வா வா, நட நட, குதி குதி, பர பர. அதே மாதிரி இங்க நம்ம எழுதணும் அப்படின்னா நட நட, வா வா, குதி குதி. மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன். மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன். இங்க இந்த படத்துல என்னென்ன எழுத்துக்கள் மறைந்திருக்குன்றத கண்டுபிடிச்சு நம்ம இங்க எழுதணும். நான் கண்டுபிடித்த சொற்கள் தந்தம், சுறா, கூடு, நூல், பூரி, மூங்கில், எறும்பு, மீன், காகம், சிங்கம், பீரங்கி. தொடரை படிப்போம். உரிய சொல்லை எழுதுவேன். அடுப்பில் எரிவது தீ. பாப்பா அணிவது மணி. தாத்தாவிடம் உள்ளது விசிறி. வானத்தில் பார்க்கலாம் வானவில். இருசக்கர வாகனம் மிதிவண்டி. இதை நீங்க இந்த இடத்துல எழுதணும். ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் எவை? எடுத்து எழுதுக. துண்டு, துடுப்புன்றது ஒரே எழுத்துல தொடங்குற சொற்கள், அதை நம்ம இங்க எழுதணும். துண்டு, துடுப்பு. எழுத்துக்களை முறைப்படுத்தி படத்தின் பெயரை எழுதுக. இது இளநீர். படமும் சொல்லும் சரியாக உள்ளதை டிக் செய்க. பூட்டு. படத்திற்கு உரிய சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. கரடி. கரடின்றதை நீங்க இங்க எழுதணும். ஒரே எழுத்தில் முடியும் சொற்களின் தொகுப்பிற்கு டிக் செய்க. கூட்டு, பூட்டு. அதுக்கு நீங்க டிக் பண்ணணும். பெட்டியில் உள்ள எழுத்துக்களை கொண்டு உருவாகும் சொல் எது? நண்டு. சூழலுக்கு பொருத்தமான சொல்லை எழுதுக. பூங்கால பூக்கள் இருக்கும், இங்க பூக்கள்ன்றத நீங்க எழுதணும். படத்திற்கு உரிய தொடரை டிக் செய்க. குதித்து ஓடும் முயல். அரிசி, சீப்பு, மூக்கு, அருவியில் குளித்தான். சொல்ல கேட்டு எழுதுக. எழுத்துக்கள் கா, இன், பா, மா. கண், மண், பண்.
எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்குக. இங்க என்ன வரும்? என்ன வார்த்தை வரும்? தண்ணீர், மிதிவண்டி. தொடரை படித்து சரியானதை தேர்ந்தெடுக்க. அகிலன் நூலகம் சென்றான். அவன் நாயும் நரியும் வரும் கதை ஒன்றை படித்தான். அகிலன் படித்த புத்தகம் கதை புத்தகம். தொடருக்கு உரிய படத்தை டிக் செய்க. இடி இடித்தது, மழை பெய்கிறதுன்றது இந்த படத்துல தான் மழை பெய்யுது, அதை நீங்க டிக் பண்ணணும். படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதுக. குடைமிளகாய். கீழ்காணும் பொருள்களுக்கான விளையாட்டு எது? பால் இருக்கு, பேட் இருக்கு, ஸ்டம்ப் இருக்கு. அது கிரிக்கெட், மட்டை பந்து. சொல்லுக்குள் இருந்து சொற்கள் உருவாக்கி எழுதுக. மாட்டு வண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க. அதுல இருந்து நம்ம வேற என்ன சொற்கள் எழுதலாம்? மாடு, வண்டி, மாடி, வண்டு, வடு. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது என்னது? இது அழகிய வண்ணப்பந்து. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அதை நீங்க இந்த இடத்துல எழுதணும். தொடரை பார்த்து சரியான விடைக்கு டிக் குறியிடுக. மரத்தில் பலாப்பழங்கள் பழுத்திருந்தன. குரங்கு மரத்தில் தாவி ஏறியது. குரங்கு ஏறிய மரம் எது? பலாமரம். படித்து காட்டுக. குயில் கூவியது, மீன் பார், ஆடும் மயில், ஓடும் எலி. எழுத்துக்கள் சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக. மா, டு, கு, ஓ. சொற்கள் மாடு, வீடு, கூடு, ஓடு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் டேர்ம் 2 முடிஞ்சிருச்சு. நன்றி.